ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, இன்று இரவே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயத்தை நடத்தி கொடுக்கும்படி நான் எல்லா வேலைகளையும் முடிக்க போகிறேன். எது நடக்கணும்னு இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தியோ, எது நல்லபடியாக நடக்கும் முருகா முருகான்னு என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தியோ, அதை தான் நீ மனசில் நினச்சது போலவே நான் நடத்தி முடிக்க போகிறேன். இத்தனை நாள் நான் உன்னை எதுக்காக சோதனை செய்தேன் தெரியுமா என் செல்வமே? நீ ஆசைப்பட்டதை நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்காத போதும் நீ எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறன்னு நான் உன்னை சோதனை செஞ்சேன். அதே போல் இப்போது உனக்கு தேவையானதை எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்து அதற்கு பிறகும் நீ இதே போல் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பணிவா பொறுமையாக நடந்துக்கிறியான்றதையும் உன்னுடைய நடத்தையும் நான் சோதனை செய்யத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை நிர்மாணிக்கும் இரண்டு விஷயங்கள் இதுதான். உன்னிடம் எதுவுமே இல்லாதப்பவும் நீ எப்படி பொறுமையாக இருக்க, எல்லாம் கிடைக்கும் போதும் நீ எப்படி அமைதியாக இருக்கன்றதை சோதனை செய்யத்தான் இவ்வளோ விஷயங்களையும் நான் செஞ்சேன். இப்போது உனக்கான சோதனைகளையும் உன்னுடைய மன வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. இனி எதுக்காகவும் நீ கோபத்தமோ மன வருத்தமோ மன அழுத்தமோ மன பாரமோ உனக்குள்ளே தேக்கி வச்சுக்க கூடாது. சாதம் பொங்கி வரும்போது எப்படி அடுப்பில் தீயை குறைப்பாங்களோ அதே போல் கோபமோ மனசுக்குள்ளே பொங்கி வரும்போது நீ வாயையும் குறைச்சி வச்சுக்கிட்டு மௌனமாக இருந்துவிடு. கோபம் வரும்போது வாயை அடக்கினாலே எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராது என் செல்வமே. நீ எந்த தவறும் செய்யாமலேயே உன் தன்மானத்தை சீண்டும் விதத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் நீ தைரியமாக அவர்களை எதிர்த்து நில். எந்த காலத்திலும் உனக்கு சாதகமாக துணையாக நிற்காமல் நான் விலகி போயிட மாட்டேன். நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் எதிர்பார்ப்பது போல நான் தரத்தான் போகிறேன் என் செல்வமே. எப்போதுமே அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்ப்பதை காட்டிலும் உனக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இருந்துவிடு. நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்களை தான் நிறைவேற்றுவேன். அதையும் தாண்டி நீ எதிர்பார்க்காமல் சில விஷயங்களை நான் செய்கிறேனா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு எதையோ சொல்ல வர்றேன்றதை புரிஞ்சுக்கோ. இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சிடுதா என்ன? ஆனால் அமைஞ்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டது போல மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம் தானே? நீ எதிர்கொள்ளும் வாழ்க்கையை விட நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கை மிக கொடுமையானது என்பதால் தான் நீ ஆசைப்பட்டதை உடனே உனக்கு கொடுக்காம சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி அதன் பிறகு எல்லாவற்றையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டதை அடையும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் செல்வமே. ஒரு பெண் தன்னுடைய கணவர் மீது சந்தேகப்பட்டா அவன் நிம்மதியாக தூங்க மாட்டா. அதே நேரத்தில் ஒரு ஆண் தன் மனைவி மீது சந்தேகப்பட்டால் அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது. ஆக மொத்தத்தில் சந்தேகம் என்பது கொடிய நோய்தானே. அது உண்மையாக நிரூபணம் ஆகிற வரையிலும் சந்தேகம் என்பது தேவையில்லாத விஷயம்தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உண்மையாக இருந்துக்கங்க. வாழ்க்கையில் உயரணும், முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கணும்னா தவறேதும் ஒருவருக்கொருவர் செய்யவும் வேண்டாம், ஒருவருக்கொருவர் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய துணைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைதானே. உனக்கா ஒரு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் நான் என்னதான் அறிவுரை சொன்னாலும் நீ அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். நான் கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன்னு சொன்னால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? உன் அப்பன் முருகன் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மனைவிக்கு பிடிக்கும், மகனுக்கு பிடிக்கும், மகளுக்கு பிடிக்கும்னு வாழ்கிற தன்னுடைய அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்றது அவருக்கே மறந்து போய்விடுகிறது என்பதை நீ அறிவாயா? உன்னுடைய அப்பா எவ்வளவோ தியாகங்களையும் திகையங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் உன்னுடைய தாயும் எந்த விதத்திலும் உன் அப்பாவுக்கு சளைச்சவங்க கிடையாது. தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு போராடி எத்தனையோ விஷயங்களை சகிச்சுக்கிட்டு எத்தனையோ வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு பெற முடியாத அவமானங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு பல விஷயங்களை தியாகம் செய்துதான் உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காத பிள்ளைகள் இப்படியே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டும் தான் வாழ்க்கையில் பெருசாக முயற்சியும் செய்யாமல் தான் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடிய ஆட்களாகவும் இப்போது மாறிவிட்டார்கள். ஒரு வயசு வரைக்கும் பெற்றவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்குற பிள்ளைங்க பெற்றோர்களை ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நினைக்கிற பிள்ளைங்க ஒரு நிலைமைக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி நடந்துக்கிறது அவர்களுக்கு எவ்வளோ மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கும் என்பதை ஏன் பிள்ளைகள் உணர்வதே கிடையாது? என் அன்பு பிள்ளைகளே,
நீங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான், உங்களை பெற்றவங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். அவங்க வயசுக்கு வரும்போது தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். எப்போதுமே உங்களை பெற்றவர்களையும் உங்களுடைய கூட இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி நினைக்க வேண்டாம் என் செல்வமே. காலாகாலத்திற்கும் நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுடைய கடைசி காலம் வரைக்குமே கூட, அல்லது அவர்களுடைய கடைசி காலம் வரைக்குமே கூட உங்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரே ஜீவனா உங்களை பெற்றவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அதனால தான் அவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுங்கன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னை பெற்ற அப்பாவாக உனக்கு இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து கூற வேண்டியது என்னுடைய கடமைதானே. வானத்தில் பறக்கிற பறவை ஒற்றை சிறகை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த காற்றுல அடித்து பறந்துட முடியுமா என்ன? அதே போலதான் ஒரு கை ஓசையும் எப்போதும் சத்தம் தராது தானே. அதே போல் ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் அனுசரித்து போனாதான் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். என் அன்பு பிள்ளைகளே, குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா ஒருத்தருக்கொருத்தர் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க. நான் பெருசா நீ பெருசான்ற எண்ணமும் வார்த்தைகளும் உங்களுக்குள் வேண்டாம் என் செல்வமே. இதையும் தாண்டி வெளியே எவ்வளவோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. நிம்மதி வேணும்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை கண்டுகொள்ளாத குருடனாகவும், பல நேரங்களில் பல விஷயங்களை காதுகளில் கேட்காத செவிடனாகவும் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீ நல்லா எல்லாருக்கும் உதவி செஞ்சினா சாலையில் போகிற வர்ற சாதாரண வழிப்போக்கன் கூட உன்னை சொந்தக்காரன்னு சொல்லி உன் கூட அன்பு பாராட்டுவான். யார்கிட்டையாவது போய் உதவிகள் கேட்டு நின்னா அவங்க உன் கூட பிறந்த இரத்த உறவுகளாகவே இருந்தாலும் கூட என்னால் முடியாதுன்னு கைவிரிச்சிட்டு எட்டி நின்று நீ கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்ப்பார்கள். அவ்வளவுதான் உலகமென் செல்வமே. நீ உதவி செஞ்சாதான் தெரியாத மனுஷன் கூட உன்னை சொந்தம்னு தேடி வருவான். நீ உதவி கேட்டு போனீனா தெரிஞ்சவனே கூட யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி தள்ளி நின்று என்கிட்ட எதுவும் இல்லைன்னு உன்னை துரத்தி விட பார்ப்பான். நீதான் உனக்கான விஷயங்களை நீயே சேர்த்து கொள்ள வேண்டும். எக்காலத்திலும் யாருக்கும் பாரமாக இருக்கவும் வேண்டாம். யாரை நம்பி சார்ந்திருப்பதோ யாரை தேடி போவதும் வேண்டாம். உனக்கென ஒரு சேமிப்பை எப்போதும் வச்சுக்கோ. நீ சம்பாதிக்கிறது மிக குறைவாக இருந்தாலும் சரி, மிக அதிகமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சேமிப்பு என்பது நிச்சயமாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே வர வேண்டும் என் செல்வமே. உண்மை இல்லாத உறவுகளிடம் நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லது. காசு பணம்னு தேடி போகும்போது தானே மனிதர்களில் யார் உண்மையானவர்கள், யார் உறவுன்னு பொய் சொல்லி நடித்தவங்கன்னு உனக்கு தெரிய வருது. இனிமேலாவது உண்மையான உறவுகளை அருகில் வச்சுக்கிட்டு உண்மையற்ற உறவுகளோடு நீ தூரமாக இருந்து விடு. உன்னை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு அவர்கள் உன்னை தவிர்க்க நினைப்பதற்கு முன்பாகவே விலகி வழிவிட்டு ஒதுங்கி நின்று விட்டால் அது கூட நாகரிகம் தானே. யாராவது உன்கிட்ட பேசுவதை தவிர்க்க நினைக்கிறாங்க, உன்னை நிராகரிக்கிறார்கள், ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க அதை செய்வதற்கு முன்பாகவே நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிடு. உன்னுடைய தன்மானம் எப்போதுமே தலைகுனியாமல் நேராக நிமிர்ந்து நிற்கணும்னு இந்த முருகன் நான் ஆசைப்படுவது சரிதானே என் செல்வமே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். என்ன ஒன்று, நீ அதற்காக உன்னுடைய முயற்சிகளையும் யோசனைகளையும் சரியாக தெளிவாக செய்தால் போதும். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன்.